பிரைஸ் தி லார்ட். பரிசுத்தம் என்பது கிறிஸ்தவத்தினுடைய மைய கோட்பாடு. கிறிஸ்தவத்தினுடைய மையமே இந்த பரிசுத்தம் தான். நம்முடைய தேவன் பரிசுத்தர். அவர் நம்மளையும் அவரை போல பரிசுத்தமாக வாழ நம்மை அழைத்து இருக்கின்றார். நாம் அவரை போல பரிசுத்தமாக வாழும் பொழுதுதான் நம்முடைய தேவன் நம்மிடம் இருப்பது மற்றவர்களுக்கு தெரிய வரும். வேதாகமத்தில் பரிசுத்தம் மற்றும் நீதி இரண்டும் மிகவும் முக்கிய காரணிகள். இரண்டும் ஒன்றை ஒன்று பிரிக்க முடியாது. இதில் பரிசுத்தம் என்பது நம்முடைய தூய்மையான நிலையை குறிக்கிறது. அதாவது இட் இஸ் a condition of our purity. நீதி என்பது நாம் பரிசுத்தமாக இருக்கும் பொழுது அதன் விளைவாக நாம் செய்யக்கூடிய செயல்கள், அதுதான் நீதி. இந்த இரண்டும் ஒன்று பிரிக்க இயலாது. நாம் கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், ஆனால் நாம் பரிசுத்தவானா? இதுதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா தேவன் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். நாம் அவரை போல மாறும் பொழுதுதான் அவர் வரும் பொழுது அவரை தரிசிப்போம். ஏன்னா அழைக்கப்பட்டவர் அநேகரான தெரிந்து கொள்ளப்பட்டவர் வெகு சிலர். இந்த விஷயத்தை 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 8 மற்றும் 9 வசனங்களை பார்க்கும் பொழுது நமக்கு எலிசாவுடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு விஷயம் தெரிய வரும். எலிசாவுக்கு சூனேமி ஸ்திரீ என்ன பண்ணுவாங்கன்னா, அவர் அந்த ஊருக்கு போகும்போதெல்லாம் அவரை அங்கே போஜனம் பண்ணும்படி வருந்தி கேட்டுக்கொள்வாங்க. அப்படி போஜனம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. போகும்போது எல்லாம் அவருடைய வாழ்க்கையை பார்த்த, அவருடைய நடவடிக்கையை பார்த்த அந்த ஸ்திரீ என்ன பண்ணுறா தெரியுமா? தேவன் அந்த தன்னுடைய புருஷன்ட்ட என்ன சொல்கிறாங்க, எப்பொழுதும் நம்மக்கிட்ட வந்து போகிற இந்த மனுஷன் தேவனுடைய மனுஷன் மட்டும் இல்லைங்க, இவர் பரிசுத்தவான். நாம் கிறிஸ்தவனாக இருக்கலாம், பல வருடங்களாக கிறிஸ்தவனாக இருக்கலாம். நம்மை பார்த்து எத்தனை பேர் சொல்கிறாங்க, தேவனுடைய மனுஷனாகிய இவன், தேவனுடைய மனுஷனாகிய இவள் பரிசுத்தவான். நாம் பரிசுத்தவானதாக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த ஒரு நற்சான்று நம்மளுக்கு கிடைத்திருக்கிறதா? இந்த பரிசுத்தமான வாழ்க்கை மூலம் நாம் இந்த சொசைட்டியில் என்ன ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறோம்? ஏன்னா நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம், இது கடைசி காலம், நம் எழுப்புதலுக்காக காத்து கொண்டு இருக்கிறோம் என்று. அப்படி சொல்லிக்கொண்டு அப்படி பேசிக்கொண்டு தெரிகிற நாம் இந்த சமுதாயத்தில் நாம் என்ன தாக்கத்தை கொண்டு வருகிறோம்? முதலாவதாக, நான் பரிசுத்தவான் என்று சொல்ல முடியுமா? இங்கே எலிசா தேவனுடைய மனுஷன்தான், நம்மளை போல கிறிஸ்தவர் தான். ஆனால் அவர் பரிசுத்தவான்ங்கிற நற்சாட்சியை, அவரை அப்போ வந்து போகிற அவரை பார்த்து அந்த ஸ்திரீ சொல்கிறார். அந்த ஸ்திரீ ஒரே நாளில் சொல்ல, 2 நாளில் சொல்ல, அவருடைய நடவடிக்கையை பல நாட்களாக பார்த்து தான் சொல்கிறார், இவர் பரிசுத்தர். நம்மளை ஒரு நாள் பார்க்குறவங்க சொல்லலாம், நம்மளை டெய்லி பார்த்துட்டு இருக்க எத்தனை பேருங்க சொல்ல முடியும், இவன் பரிசுத்தவான்? நான் ஸ்கூலில் படிக்கிறவனா இருக்கலாம், ஸ்கூலில் என்னை பார்த்து என் டீச்சர் சொல்ல முடியுமா, இவன் ஒரு பரிசுத்தவான்? என் ஃப்ரெண்டு சொல்ல முடியுமா, இவன் பரிசுத்தவான்? வேலை பார்க்குற இடத்துல என்னை பார்த்து சொல்ல முடியுமா, இவன் ஒரு பரிசுத்தவான்? நான் பிஸ்னஸ் பண்ணுறேன், என்னை பார்த்து என் கிளைண்ட்ஸ் எல்லாம் சொல்ல முடியுமா, இவன் கிறிஸ்தவன் மட்டுமல்ல, இவன் ஒரு பரிசுத்தவான்? ஆமாங்க, இந்த ஒரு இம்பேக்டை நம்ம இந்த சொசைட்டியில் ஏற்படுத்துகிறோம். ஆனால் நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், நம்ம கிறிஸ்தவன் என்கிற ஒரு இம்பேக்ட் மட்டும் நாங்கள் ஏற்படுத்துகிறோம். நம்ம ஃப்ரெண்டு சொல்லலாம், இவன் மிகப்பெரிய அறிவாளி. பிஸ்னஸை சொல்லலாம், இவர் மிகப்பெரிய பிஸ்னஸ் மேக்னட். வேலை பார்க்குற ஸ்தலத்தை சொல்லலாம், இவன் உண்மையாக வேலை பார்க்குறான்னு. ஆனால் எத்தனை பேருக்கு சொல்ல முடியும், ஸ்கூலில் இவன் ஒரு பரிசுத்தவான், இவன் ஒரு பரிசுத்தவாள்னு எத்தனை பேர் சொல்ல முடியும்? இந்த ஒரு இம்ப்ரெஷன் நம்ம ஏற்படுத்தியிருக்கோமா? ஏன்னா எல்லாரும் நல்லா வேலை பார்க்குறாங்க, தேவனை அறியாதவங்க நம்மளோட நல்லா வேலை பார்க்குறாங்க, தேவனை அறியாத ஜனங்கள் நம்மளோட வசதியாக இருக்கிறாங்க, தேவனை அறியாத ஜனங்கள் நம்மளோட ஒழுக்கமாக இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கும் நம்மளுக்கு என்ன வேறுபாடுங்க? அந்த பரிசுத்தமான வாழ்க்கைங்க. நம்ம குடும்பத்தில் எத்தனை பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க சொல்ல முடியும்? நம்ம குழந்தைகள் குறித்து நம்ம சொல்ல முடியுமா? நம்ம உறவினர்கள் குறித்து சொல்ல முடியுமா? நம்ம சர்ச்சில் நிறைய பேர் ஊழியம் பண்ணலாம், மேய்ப்பர்கள் இருக்கலாம், போதிக்கிறவங்க இருக்கலாம், தீர்க்கதரிசிகள் இருக்கலாம். ஆனால் எத்தனை பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க? நாம் தேவன் கிளியராக சொல்லி கொண்டு போயிருக்கிற, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவளும் தேவனை தரிசிக்க
இயலாது. கடவுளை அறியாத ஜனங்கள் கூட எவ்வளோ ஒரு நீதியான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது அவர்களுக்கு எந்த ஒரு பேதம் கூட கிடையாது. ஆனால் நம்மளுக்கு தேவன் வேதாகமம், அந்த வேதாகமத்துக்கு பேரே பாருங்கள், பரிசுத்த வேதாகமம். ஏன்னா நம்முடைய தேவன் பரிசுத்தர். அவரை போல வாழதாங்க நம்மளை தேவன் அழைத்திருக்கிறார். இந்த கடைசி நாட்களில், இந்த எலிசாவின் நாட்களில் எப்படி மிகப்பெரிய எழுப்புதலை இந்த எலிசா மூலம் கொண்டு வந்தாரோ தேவன், அதே போல் நம்ம ஒவ்வொருத்தரையும் தேவன் பயன்படுத்த விரும்புகிறார். நாம் கிறிஸ்தவனாக இருக்கலாம். ஆம், இந்த எலிசாவை போல தேவனுடைய மனிதனாக வாழ்க்கை நடத்தி கொண்டு இருக்கலாம். எழுப்புதலுக்காக காத்து கொண்டிருக்கலாம். எழுப்புதல் வராதா என்று ஏங்கிக் கொண்டிருக்கலாம். ஆம், நம்ம வாழ்க்கையில் ஒரே ஒரு மாற்றத்தை தான் தேவன் விரும்புகிறார். ஆம், நாம் ஒரு பரிசுத்தமான ஜீவியம், நாம் அந்த ஒரு இம்பேக்ட் இந்த சமுதாயத்தில் ஏற்படுத்த வேண்டும். ஆம், தேவனாகிய மனிதன், இந்த கிறிஸ்தவனாகிய இவன் பரிசுத்தவான். அது யார் சொல்லணுங்க? நம்மளை டெய்லி நம்ம லைஃப்பில் பார்க்குறவங்க சொல்லணும், என் பேரண்ட்ஸ் சொல்லணும், என் ஸ்கூலில் சொல்லணும், வேலை பார்க்குற ஸ்தலத்தில் சொல்லணுங்க. அந்த ஒரு வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழும் பொழுது நம்மளை தேவன் பயன்படுத்த ஆரம்பிப்பார். அப்படி பரிசுத்தமாக ஜீவியத்தை வாழ்ந்து நம் தேவன் நம்மளோடு இருக்கிறத இந்த உலகத்துக்கு அறிவிப்போம். ஆமென்.